ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையிலேருந்து என்ன ஒரு முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னா, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்புகள் வந்திருக்குங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்புகளுமே வரலைங்க. அதாவது நேர்காணல் முடிச்சிருந்தாங்க. இந்த நேர்காணல்கள் முடித்து வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14ஆம் தேதி இதுக்கான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்று வரை எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளிவராத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் நிறைய பேர் குழப்பத்திலேயே இருக்காங்க. இதற்கான போஸ்டிங்குகள் எப்போ போடுவாங்க, காசு கட்டினா தான் போஸ்டிங்கா, இல்லை என்ன மாறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்தோடயே இருக்காங்க. இதற்கான முடிவுகள் என்ன தான் இருக்குது அப்படின்றலாம் கேட்டுகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். உங்களோட பதவி ஆணை வரது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை மூலமாக செயல்பட்டுருந்தாங்க. கூட்டுறவுத்துறையில் எடுக்கக்கூடிய முடிவு தாங்க இறுதி முடிவுங்க. இது அரசாங்க வேலை இல்லைங்க, அரசாங்கத்துக்கு நிகரான வேலை மட்டும்தாங்க. கூட்டுறவுத்துறையில் என்ன முடிவுகள் எடுப்பாங்கன்னா எதனை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் ப்ளஸ் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க காசு கட்டுறவங்களுக்கு தான் வேலைன்ட்டு. இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் 10th +2ல் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்குங்க. இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக நம்ம DRB.comல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான நியமன ஆர்டர் வந்துடுங்க. இது ஏற்கனவே கூட்டுறவுத்துறையில் வேலை செய்கிறவங்க கோரிக்கைகளை பின்பற்றி தாங்க நடக்கும். ஏற்கனவே வேலை செய்கிறவங்க ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டுநராக இருக்கிறவங்கள விற்பனையாளராக மாற்றுறங்க, விற்பனையாளராக இருக்கிறவங்கள ஒரு கடையில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அரசாங்கம் பின்பற்றி வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான தகவல்கள் உங்கள் வீட்டை தேடி வரும் அப்படின்னா, உங்களுக்கு பணி நியமன ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய இது கூட்டுறவுத்துறையிலேருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வருங்க. அந்த லெட்டரில் என்ன தான் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பணி நியமன ஆர்டர் வந்துச்சுங்க, நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து போஸ்டிங்கு வாங்க, நீங்கள் அடுத்த மாதத்துலேருந்து வேலைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே வருங்க. இல்லை எனக்கு லெட்டர் எதுவும் வரல அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் கொடுத்துருந்தீங்கன்னா இமெயிலுக்கு வருங்க, இல்லை ஃபோன் கால் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.